श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। அசோகவனத்தில் பலவித ரூபங்கள் கொண்ட, கோர ரூபங்கள் கொண்ட, சொரூபங்கள் கொண்ட அரக்கிகளால் சூழப்பட்டு மிகவும் சோகத்தோடு, அதில் சில பேர் இரும்பு தடியை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள், கோபத்தோடு இருப்பவர்கள், கலகம் பண்ணுறதில் பிரியமுடையவர்கள், பயங்கரமானவர்கள், செம்பட்டையான கூந்தல் உடையவர்கள், விகாரமான முகத்தை உடையவர்கள், எப்பொழுதும் கள் குடிப்பவர்கள், எப்பொழுதும் மாமிசம் கள் இதில் நாற்றம் கொண்டவர்கள், இந்த மாதிரி பலவித விகாரமான ரூபத்தையும் ஸ்வரூபத்தையும் கொண்ட அரக்கிகளால் சூழப்பட்டு அங்கு இருக்கிறாள் பிராட்டியார். அங்கு சோகத்தோடு இருக்கும் பிராட்டியாரை பார்த்தவுடன் அனுமான் ஆனந்த கண்ணீர் சொரிகிறான். மனத்தால் ராமனை நமஸ்கரிக்கிறான். சீதையை பார்த்துவிட்ட மகிழ்ச்சியால் ராமலக்ஷ்மணர்களை மனதால் நமஸ்கரித்து ராட்சசிகள் தன்னை பாராமல் இருப்பதற்காக அனுமான் மரத்தின் இலைமறைவில் தன்னை மறைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது அந்த சீதையை தேடிக்கொண்டிருந்த போது அநேகமாக ராத்திரி முடிந்து கொஞ்ச நேரம்தான் பாக்கி இருக்குது காத்தாலைக்கு. அப்போது வேதங்களை கற்றவர்கள், உயர்ந்த வேள்விகள் செய்தவர்களான பிராமண ராட்சசர்களோட வேத கோஷங்கள் அதெல்லாம் காதில் விழுறது அனுமானுக்கு. அப்போது பெரும் பலசாலியும் தோல் வலிமை கொண்டவருமான அந்த 10 தலை ராவணன் மங்கள வாத்தியங்களாலும் செவிக்கும் மனத்துக்கும் இதமளிக்கக்கூடிய ஒளிகளாலும் விழித்து கொள்கிறான். உரிய நேரத்தில் விழித்து கொண்டு நழுவிய மலர் மாலை ஆடைகளை கொண்ட அந்த பராக்கிரமசாலி ராவணன் சீத்தையை நினைத்து கொள்கிறான். சீத்தையை நினைச்சிருந்த உடனே காமத்தால் ஏவப்பட்டவனும் கர்வம் நிரம்பியவனுமான அவன் காமத்தை தன்னுள் அடக்க முடியாதவனாக இருக்கிறான். எல்லா ஆபரணங்களை அணிகலன்களை எல்லாம் தரித்து கொள்கிறான். ரத்தினங்களாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட தோரண வாயில்கள் அமைந்திருக்கிற தெருக்களை பார்த்து கொண்டே எல்லா விதமான பழங்களும் நிறைந்த பல வகையான மரங்களோடு கூடிய தாமரை ஓடைகள் உடைய பல்வகை மலர்களால் பிரகாசிக்கக்கூடிய, எப்பொழுதும் மதம் கொண்டிருக்கிற பறவைகள் பறந்து கொண்டிருக்கிற, மிகவும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடிய, கண்களையும் கருத்தையும் கவரும் பல பொம்மை விலங்குகளோடு கூடிய, பல வகை விலங்குகளால் சூழப்பட்டதும், கீழே விழுந்த பழங்களால் நிரம்பி இருக்கதும், வரிசையாக வைக்கப்பட்ட மரங்களை கொண்டதுமான அந்த அசோகவனத்தை ராவணன் வந்து சேர்ந்தடைந்தான். அந்த அசோகவனம் எப்படி இருக்குங்கிறத எவ்வளோ அழகாக வர்ணித்திருக்கப்பட்டிருக்கு. இந்திரன் செல்லும்போது அவனோடு ஏராளமான தேவ கந்தர்வ பெண்கள் எல்லாம் அவன் கூட செல்வது போல் அசோகவனத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த புலஸ்திய குலத்தோன்றல் ராவணன், அவனோடு நூற்றுக்கணக்கான பெண்கள் செல்கிறார்கள். அதில் சில பெண்கள் தங்கப்பிடியோடு கூடின தீவட்டிகள், சாமரங்கள், பனை விசிறிகளை எல்லாம் கையில் பிடித்து கொண்டிருக்கார்கள். மேலும் சிலர் தங்க பாத்திரங்களில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு முன்னாடி போய் கொண்டிருக்கா. வேறு சிலர் கத்தியோட, அப்புறம் சில பேர் புருஷி அப்படிங்கிற ராஜாக்களுக்கு உரிய ஒரு சிறப்பான ஆசனத்தை கையில் எடுத்துட்டு அவன் பின்னாடி போய் கொண்டிருக்கான். ஒரு ரத்தின அழிக்கப்பட்ட மது பாத்திரத்தை திறமையாக வேலை செய்யக்கூடிய இன்னொருத்தி கையில் எடுத்துக்கிறான். ஒரு பூர்ணச்சந்திரனை போல ஒளி வீசக்கூடிய தங்கப்பிடி கொண்ட கொடியை எடுத்துட்டு பின்புறமாக இன்னொருத்தி போகிறான். அந்த தூக்கமும் காமமும் ராவணனுடைய கண்களில் நிறைஞ்சிருக்கு. இந்த பெண்களுக்கெல்லாம் ராவணனுடைய உத்தம பெண்கள் அவள்லாம் மேகத்தை பிரியாத மின்னல் போல தன்னுடைய நாயகனை பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கா. முத்து மாலை, தோல் வளைகள்லாம் நழுவியிருக்கு. உடலில் மேற்பூச்சி அழிந்து போனது. நுனி அவிழ்ந்து தொங்குகின்ற பின்னலை கொண்டவர்கள், வியர்வை நிரம்பிய முகத்தை கொண்டவர்கள், தூக்கத்தாலும் மீதம் இருந்த மயக்கத்தாலும், தூக்கம் பாதி, கள் குடித்ததுனால மயக்கத்தினால தள்ளாடி நடக்கிறா சில பேர்.
அழகு நல்ல அழகான முகம் கொண்டவர்கள், வியர்வையால் நடைந்த உடலில் மலர் மாலைகள்லாம் இருக்குது. அப்புறம் கூந்தல்களில் மாலைகள்லாம் பின்னப்பட்ட கூந்தல் கொண்டவர்கள், மயக்கக்கூடிய விழிகளை கொண்டவர்கள். அந்த ராவணனுடைய அன்புக்குரிய அந்த மனைவிகளுமான அந்த பெண்மணிகள்லாம் அவன் ராவணன் கிட்ட வைத்திருந்த பெருமதிப்பினாலும் காமத்தாலும் அவனை பின்தொடர்ந்து போகின்றிருக்கான். அந்த காமவசப்பட்டவன் அந்த பெண்களுக்கு நாயகன், இழிந்தவன் ஆனால் மகாபலம் கொண்டவனுமான ராவணன் சீதை மேலே பற்று கொண்ட மனத்தோடு அகங்காரத்தால் விறுவிறுப்பாக நடந்து கொண்டு போகிறான். அப்போது அந்த பெண்களோட உத்தியானத்தில் உள்ள சிறிய மணிகள் அசைந்து ஆடுகின்ற ஓசைகள், சிலம்புகளுடைய ஒலி, இதையெல்லாம் அனுமான் கேட்கிறான். ஒப்புவமை இல்லாத அரிய செயல்கள் செய்பவன், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆற்றலும் வீரமும் கொண்ட அசோகவனத்தின் நுழைவாயிலை அடைந்து விட்டான். அவனை அனுமான் பார்க்கிறான். இப்போது வாசன தைலத்தால் எரிகின்றவைகள், முன்னால் பிடிக்கப்படுவைகளான அநேக தீவட்டிகளால் நாலாபுரத்திலும் பிரகாசிக்கப்படுபவன், காமம், அகங்காரம், மதம் இது ரொம்ப நிறைஞ்சு கொண்டு உள்ளவன், சிவந்த வளைந்த கண்களை கொண்டவன், வில்லில்லாமல் மன்மதனே நேரில் வந்தது போன்றவன், கடைந்தெடுத்த அமிர்தத்தினுடைய நுரை போல வெண்மையானதும் சுத்தமானதும் உயர்ந்ததும் தோள்பட்டையில் நழுவி கொண்டிருப்பதுமான மேலாடியை அலட்சியமாக அதற்குரிய இடத்தில் வைப்பவன் ராவணன். அந்த ராவணனை அனுமான் பார்க்கிறான். கிளையில் இலைகள்லாம் இருக்குது. அந்த இலைகள் பின்னாடி இலைகளாலும் மலர் கூட்டத்தினாலும் மறைக்கப்பட்டிருக்கிற அனுமான் பக்கத்தில் வந்து கொண்டிருப்பவனை ரொம்ப நுட்பமாக உற்று பார்க்கிறார். அங்கேயே பார்வையை செலுத்தி கொண்டிருந்து ஒரு நல்ல உருவமும் இளமையும் கூடிய ராவணனுடைய உத்தம மனைவிகளை எல்லாம் பார்க்கிறான். அழகான தோற்றம் கொண்ட பெண்மணிகளால் சூழப்பட்டவனாகவும் பெரும்புகழ் பெற்றவனுமான அந்த அரக்க மன்னன் விலங்குகளும் பறவைகளும் கூச்சலிடுவதும் பெண்களுடன் உல்லாசமாக பொழுதுபோக்குவதற்காகவே அமைக்கப்பட்டதுமான அந்த தோட்டத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிறான். காமவெறி கொண்டவன், அழகான அணிகலன்கள் பூண்டவன், ஈட்டி போன்று நிமிர்ந்த காதுகளை கொண்டவன், மகாபலம் கொண்டவன், விஸ்ரவசின் மைந்தன், ராட்சசர்களுக்கு தலைவன். அவனை அனுமான் பார்க்கிறான். நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரன் போல உத்தம பெண்களால் ராவணன் சூழப்பட்டிருக்கிறான். மகா தேஜஸ்வியான அனுமான் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் பிரகாசித்து கொண்டிருக்கும் அந்த ராவணனை பார்க்கிறான். அட, பட்டணத்தின் நடுவிலே இருந்த அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருந்த போது முன்பு பார்த்தேனே, அவனேதான் இவன். தோல் வலிமை படைத்த ராவணன் என்றோ இவன் என்று எண்ணி மகா தேஜஸ்வியான அனுமான் மேல்கிளைக்கு தாவி போகிறான். அனுமான் தேஜஸ்மிக்கவராக இருந்த போதிலும் அப்போது அவனுடைய தேஜஸால் ஒதுக்கி தள்ளப்பட்டு இலைகள் அடர்ந்த பகுதியில் ஒட்டி கொண்டு தன்னை மறைத்து கொண்டவராக ஆய்விட்டார். ராவணனுடைய எல்லையற்ற தேஜஸால் அனுமானுடைய தேஜஸ் மங்கினார் போல இருந்துதான். கருமையான கூந்தலை கொண்டவள், கருங்கண்ணாள், அழகிய அங்கங்களையும் உடையவளான சீதையை பார்க்க விரும்பிய ராவணன் அவள் அருகிலே வந்தான். அதே சமயத்தில் விதேக ராஜகுமாரி, தூயவள், உயர்ந்த பெண்மணியுமான சீதை சிறந்த அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டவனும் அழகனும் வாலிபனும் அரக்கர் தலைவனுமான ராவணனை பார்த்தவுடன் பெருங்காற்றில் வாழைமரம் ஆடுவதைப் போல நடுங்குகிறாள். விசாலமான கண்களை உடையவள், உயர்குல பெண்மணியுமான சீதை தொடைகளால் வயிற்றையும் கைகளால் மார்பகங்களையும் மறைத்து கொண்டு அழுத வண்ணம் உட்காருகிறாள். இந்த சர்க்கத்தில் சீதையை வர்ணிக்கிறார், அங்கே எப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்கு. விதேக குலத்தில் பிறந்தவள், ஏராளமான அரக்கிகளால் கண்காணிக்கப்படுபவள், துக்கத்தில் தவிப்பவள், கடலில் மூழ்கிய கப்பல் போன்றவளும், விரிப்பில்லாத வெறும் தரையில் உட்கார்ந்திருப்பவளும், கடுமையான விரதானுஷ்டானம் கொண்டவளும், பெரிய மரத்தின் வெட்டப்பட்ட கிளை பூமியில் விழுந்து கிடப்பதை போன்றவளும், அழுக்கு படிந்த அங்கங்களை உடையவளும், அலங்காரத்திற்கு உரியவள் ஆனால் அலங்கரிக்கப்படாதவள், சேற்றுடன் கூடிய தாமரை கொடி போல் விளங்கியும் விளங்காமலும் இருந்தவளுமான சீதையை ராவணன் பார்க்கிறான்.
சீதை எண்ணற்ற குதிரைகள் பூட்டிய மனம் என்கின்ற தன்னுடைய ரதத்தில் ஏறிக்கொண்டு ராஜசிம்மனும் பிரசித்தி பெற்றவனுமான ராமனிடம் செல்பவள் போல் இருக்கிறாள். உலர்ந்து கொண்டிருப்பவள், அழுது கொண்டிருப்பவள், தனித்திருப்பவள், ஆழமான சோகத்தில் மூழ்கியிருக்கிறாள். துன்பங்களின் எல்லையை காணாதவள், பெண்ணரசி, ராமனையே சார்ந்திருப்பவள், மந்திரத்தால் கட்டுப்பட்ட நாகராஜனின் மனைவி போல புரண்டு கொண்டிருக்கிறாள். நன்னடத்தை, நல்ல பண்புள்ள குலத்தில் பிறந்தவளும் தர்ம வழியில் நடப்பவளுமான ஒருத்தி இழிவான குலத்தில் மனம் செய்விக்கப்பட்டதை போன்று இருக்கிறாள். பொய்யான குற்றச்சாட்டினால் புகழ் இழந்தவன் போன்றவள், திருவை சொல்லாததால் கற்றுக்கொண்ட வேத வித்தை சிதறியதைப் போன்றவள். நாம் வேதமோ மற்ற ஸ்லோகங்களோ எதை கற்றுக்கொண்டாலும் திருவை சொல்லுவது என்பது திருப்பி திருப்பி சொன்னால்தான் அது தங்கி நிற்கும். அவ்வாறு திருவை சொல்லாததால் கற்றுக்கொண்ட வேத வித்தை சிதறி போனதை போன்றவள், அழிந்த புகழை போன்றவள், கௌரவிக்கப்படாத சிந்தையை போன்றவள், போக போக குறைந்துவிட்ட புத்தியை போன்றவள், தடைப்பட்ட ஆசை போன்றவள், முற்றிலும் அடைபட்டு போன வருமானம் போன்றவள், அலட்சியப்படுத்தப்பட்ட ஆணையை போன்றவள், கெட்ட காலங்களில் திசைகள் நெருப்பு பற்றி எரிவது போன்றிருப்பவள், அபகரித்து செல்லப்பட்ட தெய்வ வழிபாட்டு பொருள் போன்றவள், பனியால் அழிக்கப்பட்ட தாமரை ஓடை போன்றவள், வீரர்களை இழந்த சேனை போன்றவள், இருட்டால் மறைக்கப்பட்ட வெளிச்சத்தை போன்றவள், வறண்டு போன ஆறு போன்றவள், பிறரால் ஆக்கிரமிக்கப்பட்ட வேள்விச்சாலை போன்றவள், தணிந்துவிட்ட அக்னிச்சுவாலை போன்றவள், ராகுவால் பீடிக்கப்பட்ட சந்திரனை கொண்ட பௌர்ணமி நாளைய இரவு போன்றவள், நாயகனை காணாத சோகத்தால் பீடிக்கப்பட்டவள், வாய்க்கால்களில் திறந்து விடப்பட்டதால் குறைந்த தண்ணீரை உடைய நதி போன்றவள், முறையான நீராடுதல் இல்லாததால் தேய்பிறை போன்ற இரவு போன்றவள், உணவு கொள்ளாததாலும் கவலையாலும் ஆழ்ந்த சிந்தனையாலும் பயத்தாலும் குன்றிப்போனவள், இளைத்தவள், காற்றை மட்டுமே உணவாக கொண்டவள், தவச்செல்வி, சோகத்தால் பீடிக்கப்பட்டவள், ராவணனை விரைவில் வதம் செய்ய வேண்டும் என்று கூப்பிய கைகளுடன் இஷ்ட தேவதையை மனதார வேண்டிக் கொள்வதைப் போலவும் விரும்புகிறாள். தன்னை காப்பவரை தேடி நாலா பக்கமும் பார்த்து கொண்டிருப்பவளும், அழுது கொண்டிருப்பவளும், அழகிய புருவங்கள் அமைந்த செவ்வரி படர்ந்த வெண்மையான அகலமான கண்களை உடையவளும், ராமனையே தர்ம நெறிகளில் பின்பற்றுவளுமான சீதையை தன் நாசத்தின் பொருட்டு பலவிதமான கபட வார்த்தைகளால் மதிமயக்க பார்க்கிறான் ராவணன். சீதையை பார்த்து முதலில் அவளுடைய பயத்தை போக்க வேண்டும் என்பதற்காக, ஏன் என்னை கண்டு பயப்படுகிறாய்? அழகியே, என்னை கௌரவப்படுத்து. உன்மேல் எனக்கு உள்ள காதல் அன்பை நீ அறியவில்லையா? ஏன் உடம்பை போர்த்தி கொள்கிறாய்? உன்னை பார்த்தால் யாருக்குத்தான் ஆசை வராது? உன் அன்பை நான் பிச்சை கேட்கிறேன். பிறர் மனைவியை பலாத்காரம் செய்து சேர்வது என்பது அரக்கர்களுக்கு தர்மம்தான். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு உள்ளூர பிரியம் உண்டாகும் வரையில் உன்னை தொடமாட்டேன். தேவி, நீ என்னை நம்பு, நேசம் காட்டு. இங்கே மனிதர்கள் யாரும் வர முடியாது, அரக்கர்கள் கூட வரமாட்டார்கள். கவலை வேண்டாம், என்னுடைய அன்பினை ஏற்றுக்கொள் என்று பிரார்த்திக்கிறான் ராவணன். பிறருக்கு தெரிந்துவிட்டால் என்ற பயம் கூட பலரை ஒழுக்கமாக வைத்திருக்கிறது. அதைத்தான் இங்கு காட்டப்படுகிறது. அதை கருதி பயப்படாதே, இங்கு யாரும் வர முடியாது. மனிதர்கள் என்று சொல்லுவது ராமன் லக்ஷ்மணன் வரவே முடியாது என்று நம்பிக்கை ஊட்ட முயற்சி பண்ணுகிறான். மேலும் பல பெண்களை கவர்ந்தும் கலப்பதும் அரக்கர்களோ இயற்கை. ஆனால் உன்னுடைய விருப்பம் இன்றி உன்னை தொடக்கூட மாட்டேன் என்பதால் கீழ்த்தரமாக பேசுகிறான். இந்த அழுக்கு துணி, பட்டினி போர், தரையில் படுக்கை, ஒற்றை பின்னல், உனக்கு ஏன் இதெல்லாம்? இவற்றை விட்டுவிடு. நீ பெண்களில் மாணிக்கம், நீ உடை மாற்றி அழகு செய்து கொள் என்று யோசனை கூறுகிறான். உன்னுடைய நலன் கருதியும் சொல்கிறேன், இளமை வீணாகலாமா? உன்னை படைத்த பிரம்மன் இனி யாரையும் இப்படி படைக்க முடியாது என்று அவன் ஓய்வு கொண்டு விட்டான், உனக்கு தெரியுமா என்றெல்லாம் அவளை புகழ்கிறான். சீதை மதிப்புக்குரியவள் என்பதையும் தான் தோல்வி காணாத மன்மதன் என்பதையும் ஒரே மூச்சில் விளக்கி அவன் தான் அரசனுக்குரிய லட்சணத்தை காட்டுகிறான். தன்னுடைய காதல் எப்படிப்பட்டது என்பதையும் விவரிக்கிறான். தேவியே, நதியின் பிரவாகம் போனதுதான், அதுபோல இளமையும் திரும்பி வராது. என்னை புருஷனாக அடைந்து மகாராணி போல் சுகமாக இருப்பாய். என்னுடன் இருக்கும் உத்தம பெண்மணிகளுக்கெல்லாம் நீ முதல் தேவியாக இருக்கலாம்.
ராவணனுக்கு பல ஆயிரம் மனைவியர்கள். உன் விருப்பப்படி நீ எதை சொன்னாலும் செய்கிறேன். இந்த லங்கையும் நானும் உன்னுடைய சொத்தாகவும் குபேரனும் செல்வம் அனைத்தையும் உன் காலடியில் கொட்டச் செய்வேன் என்று சொல்கிறான். குபேரனுக்கே செல்வத்தை தந்தவள் இவள். செல்வத்திற்கு அதிபதி மகாலட்சுமி. அதனால் செல்வத்தை உன் காலடியில் கொட்டச் செய்வேன் என்று சொல்லும்போது சீதைக்கு சிரிப்பு வருகிறான். உன்னுடைய பொருட்டு உன் தந்தை ஜனகனுக்கு உலகத்தையே வென்று அவனுக்கு கொடுத்து பெருமைப்படுத்துகிறேன் என்று சொல்கிறான். மாமனாருக்கு மருமகன் தரும் மறுசீதனம் போன்று பேசுகிறான். பிறந்து வீட்டு பெருமையை பேசினால்தான் பெண்களுக்கு பெருமை என்பதை நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறான் ராவணன். ஆனால் திருமணம் செய்து கொண்டு வந்த பிறகு பிறந்த வீட்டு பெருமைக்கு அடிமையாகக்கூடாது. சிவனுடைய பேச்சை கேட்காமல் தந்தை தக்ஷன் நடத்திய யஜ்யத்திற்கு போன தாக்ஷாயணி அவமானப்பட்டாள். ராவணன் தொடர்ந்து சொல்லுகிறான், இங்கு என்ன இல்லை, இங்கு இருப்பதெல்லாம் உன்னுடையதுதான். நீ என்னுடைய செல்வத்தை எல்லாம் அனுபவித்தோடு உன் இஷ்டப்படி வாரி வழங்கலாம். என்னுடைய அன்புக்கு கட்டுப்படு. காட்டில் அலைந்து திரியும் ராமனை ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய்? அவன் எங்கிருக்கிறானோ தெரியாது. இருக்கானோ இல்லையோ, ஊரை விட்டு அரசாங்கத்தை விட்டு மர உரி தரித்து அலையும் ஒருவனையா நீ விரும்புவது? அவனையா நீ நம்புகிறாய்? அவனை நம்பி நீ இனி வாழ முடியாது. அவனால் உன்னை காப்பாற்ற முடியாது. அரசு உரிமை பறிக்கப்பட்டு காட்டுக்கு விடப்பட்டவன் அவனால் என்ன செய்ய முடியும்? கருடன் பாம்பை பிடிப்பது போல நீ என்னுடைய உள்ளத்தை அபகரித்து விட்டாய். தன்னையும் அறியாமல் இங்கே தன்னை பாம்புக்கு ஒப்பாக சொல்கிறான். நீ இப்போ இருக்கிற நிலையில் கூட உன்னை பார்த்த பிறகு என் மனைவிமார்களோடு என்னால் இருக்கவே பிடிக்கவில்லை. எந்த விதத்தில் ராமன் எனக்கு சமமாவான்? உன்னை எடுத்து வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. ராமன் உயிரோடு இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் உன்னை தூக்கி வந்துவிட்டேன் என்று தெரிந்தவுடன் அவன் அயோத்திக்கு திரும்பி போய்விட்டான். 100 யோஜனை தூரம் கடல் கடந்து வர முடியாது. அப்படி வந்தாலும் மனிதனான ராமன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, வரமாட்டான். அழகான உன்னை எனக்கு தந்தவன், நன்றிக்காக அவனை விட்டு விட்டேன் நான். நீ சிரித்தால் அழகு, உன்னுடைய பல்வரிசை அழகு, உன்னுடைய கண் அழகு. என் மனம் உன்னை தவிர வேறு எதிலுமே நாட மாட்டேங்கிறது. எங்கு பார்த்தாலும் நீதான் தெரிகிறாய். உன்னை பார்த்தது முதல் நான் என்னுடைய மனைவிகளை கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. மனமிறங்கு, கடற்கரை வனங்களில் ஆனந்தமாக விளையாடுவோம். ஒப்புக்கொள். என் ஆசையாகிய அனலை உன் அன்பினால் அணைத்து என்னை காப்பாற்று என்று குழப்பமும் அச்சமும் சீதைக்கு உண்டாக்கி பயமுறுத்துகிறான். பிறகு 3 லோகத்தையும் அதிரச் செய்கின்ற ராவணனாகிய நான் உன் அடிமை என்று கூறி தலைக்கு மேல் கைகளை தூக்கி வணங்குகிறான் ராவணன். சீதையை கண்டது முதல் தன் மனைவிகளிடத்தில் சந்தோஷமே இல்லை என்கிறான். சீதையை ராவணேஸ்வரன் தெய்வத்தை வணங்குவது போல் வணங்குகிறான். சீதை காதை பொத்திக் கொள்கிறாள். கணவனை ஏசினால் எந்த பெண்ணும் பொறுக்க மாட்டாள். சீதை தன்னுடைய கற்பையும் பிறப்பையும் காக்க எத்தகைய ராவணேஸ்வரனை எதிர்த்திருக்கிறாள் என்று அனுமான் உணர்ந்து ராமன் மறந்து போனான் என்று கூசாமல் ராவணன் சொன்னதை கேட்டு அனுமானுடைய நெஞ்சம் கொதிக்கிறது. சீதையை தவிர வேறு எந்த பெண்ணாயிருந்தாலும் ராவணனுடைய செல்வம் வீரம் சுகத்திற்கு அடிமையாகி இருப்பாள். ராமன் சீதை ஒரு பக்கமும் ராவணன் சூர்பகனை மறுபக்கமும் என்று அதை காட்டுகிறார் வால்மீகி. சமுதாயத்தில் திரியும் ராவணர்களிடம் எல்லா சீதைகளும், சூர்பனகைகளிடம் எல்லா ராமன்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பண்பை ராமாயணம் காட்டித் தருகிறது. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமः. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.